பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தோப்பூர் பாரத்தடி சேனை இராணுவ முகாம். இந்த முகாம் அமைந்திருக்கின்ற இடத்திலே 25-30 குடும்பங்கள் வீடுகள் கட்டி செல்வமாக வாழ்ந்தவர்கள். யுத்தத்தின் போது அவர்கள் இடம்பெயர்ந்த பொழுது அந்த இடத்தில் இன்று இராணுவம் குடிகொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வீடுகளில் இருந்த மக்கள் இன்று அகதி முகாம்களிலும் மிகவும் கஷ்டப்பட்டு வாடகை வீடுகளிலும் வாழுகிறார்கள். ஈச்சலம்பற்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மத்தியிலே பாடசாலை, வைத்தியசாலை அண்டி இராணுவ முகாம் இருக்கின்றது. அந்த இடத்திலேயும் வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்றும் முகாம்களிலே, நலம்புரியின் முகாம்களிலே வாழுகிறார்கள். இவ்விரு இராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டு வேறு இடத்தில் அமைக்கப்படுவதனால் அந்த மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். மூதூர் கிழக்கு சம்பு பிரதேச மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியிலே இன்னும் கடற்படை முகாம்கள் இருக்கின்றது. மீள் குடியேற்றப்படாமல் அகதி முகாம்களிலே வாழுகின்ற மக்கள் பலவிதமான துன்ப துயரங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனபடினால் இவருடைய இந்த மீள் குடியேற்றத்திலே மிகவும் ஒரு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தென்னவரபடி அக்கிராம மக்கள் மீள் குடியேற்றப்பட்டு 5 வருடங்கள் சென்றாலும் அவர்கள் இன்றும் UNHCR வழங்கிய ஒரு தற்காலிக கொட்டைகளிலே வாழுகின்றார்கள். அந்த தற்காலிக கொட்டைகளில் வாழ்கின்ற மக்களுக்கு ஜானைகளினுடைய அச்சுறுத்தல். அவர்கள் இரவு வேளைகளில் நிம்மதியாக அந்த தற்காலிக குடிசைகளிலே படுத்து உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கழகத்திலே கூறியிருக்கின்றீர்கள், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டும் நிச்சயமாக ரிப்பீல் பண்ணப்படும் என்று. அதிலே அந்த சிறையிலே இருக்கின்ற பெரும்பான்மையானோர் அதன் அடிப்படையிலே தான் வழக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன.